இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ ஆர்ஜின் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன அப்படி இருக்குன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சயின்டிஃபிக் முறைப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் விதவிதமான கண்களை காட்டுறாங்க. எப்படி உலகத்தில் இருக்க எல்லாத்தோடைய கைரேகையும் யூனிக்காக ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி எல்லாத்தோடைய கண் ரேகையும் யூனிக்காக இருக்குமா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு கண்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, அதனாலேயே கண் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கண் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுனால இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தோடைய கண்களையும் விதவிதமாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கான். அப்படி தாங்க இப்போ ரொம்பவே கடைசியாக ஒரு அழகான பொண்ணோட கண்ணை காட்டுறாங்க. இந்த கண்ணை தான் நம்ம ஹீரோ படத்தில் ஊடால ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த நொடியே அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. எல்லாமே நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ நல்லா படித்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், டாக்டரேட்டும் வாங்கியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம்னா கண் சம்பந்தமான ஆராய்ச்சியிலலாம் வேற லெவலில் ரிசல்ட் காட்டியிருக்கான். உலகமே தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு சயின்டிஸ்டாக தான் இருக்காப்புல. அவர் இப்போ 8 வருஷத்துக்கு முந்தின அந்த ஃப்ளாஷ்பேக்கை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. வெளிநாடுகளில் ஹாலோவின் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக வேஷம் போட்டிருப்பாங்க. ரவுடி மாதிரி, டாக்டர் மாதிரி, பேய் மாதிரி, இந்த மாதிரி விதவிதமாக வேஷம் போட்டுட்டு கொண்டாடுற ஃபங்க்ஷன் தான் இந்த ஹாலோவின். நம்ம ஹீரோ டாக்டர் மாதிரி ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கான் ஒரு கேமராவோட. அந்த பார்ட்டிலேருந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரு முகமடி போட்ட ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. பார்த்ததுமே அவள் கண்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ அவள்கிட்ட போய் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் கண்ணை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, அவளும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து நிற்கிறா. இவனும் க்ளோஸ்அப்பில் போய் அந்த 2 கண்களையுமே சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்படி ஒரு வெள்ளந்தியா இருக்கானே அப்படின்னு அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சி போச்சு. இந்த முகமடி போட்டிருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் ஹீரோயின். அதனாலேயே அவனை அந்த பார்ட்டிக்குள்ளே இழுத்துட்டு போகிறா. யாருமே இல்லாத ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போய் கதவை முடிக்கிறான். இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். காலையில் விடிஞ்சதும் நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டியே, எதுக்கும் கொஞ்சம் யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஏதோ ஞான உதயம் வந்த மாதிரி அங்கேருந்து விறுவிறுன்னு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ பையன் ஐயோ கேட்கக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுறான். சரி அவளை பார்க்கலான்னு அவள் பின்னாடியே வந்தால் அவள் ஒரு காரில் ஏறி அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை அவள் மிஸ் பண்ணிட்டான். அடுத்த நாள் அப்படியே ரொட்டீன் வேலைக்கு வராங்க. கண் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு வரான். அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனும் ஏதோ கண் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னடா நேற்று நைட் அடித்த சரக்கு இன்னும் நாரி தொலையுது, பபிள்கம் ஏதாவது மென்று தொல்லடா அப்படின்னு சொல்ல, அப்படியா என்னையே ஓட்டுறியாடா, உனக்காண்டி ஒருத்தர் அங்கே காத்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஹீரோ போய் யாருன்னு பார்த்தா அங்கே அவனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடியவங்கள அசிஸ்டன்ட் மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கான். நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்காமல் இருக்கவங்களுக்கு பெருசாக சொல்லிக் கொடுக்க பிடிக்காது, சொல்லிக் கொடுக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அவள்கிட்ட ஏதோ வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் ஏதோ அறிவே இல்லாத மாதிரி ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இவங்களோட ஆராய்ச்சி என்னென்னா, எலிங்களோட கண்ணுக்கு எதை பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியுமா, கலரை அதுங்களால உணர முடியாது, வெறும் வெள்ளையும் கருப்பும் மட்டும்தான் அதுங்களால பார்க்க முடியும். இப்போ என்னுடைய ஆராய்ச்சி என்னென்னா, அந்த எலிகளுக்கு எப்படியாவது அந்த வண்ணத்தை பார்க்கக்கூடிய திறமையை கொடுக்கணும். இந்த எலிகளை வச்சு பல ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது இதில் அதுங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட நிறைய தடவை பண்ணியிருக்கான். ஏறத்தாழ 353 தடவை ஆராய்ச்சி பண்ணி அந்த 353 தடவையுமே தோல்வி தான் சந்திச்சிருக்கான். இப்போ 354வது தடவையாக இந்த ஆராய்ச்சியை மறுபடியும் பண்ணுறான். ஏதோ ஃபோட்டோ பிக்மெண்ட் புரோட்டீன் ஒன்று இருக்கான், அதை இந்த எலிக்குள்ளே இருக்கக்கூடிய மஸ்குலஸ் அப்படிங்கிற பகுதியில் செலுத்தியிருக்கானா, அது கண்ணுக்குள்ளே இருக்குது. அதனால ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதான்னு இப்போ பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேட்குறான், இப்போ நீங்கள் எலிகளை பார்க்கக்கூடிய, அதாவது வண்ணங்களை பார்க்கக்கூடிய ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த எலிகளுக்கு பார்க்கக்கூடிய கலரை பார்க்கக்கூடிய சக்தியவே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எலி வந்து உங்கள்கிட்ட சொல்லுமா, கலர்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. அதே சமயம் எலிகளுக்கு எப்படி வந்து கலரை பார்க்கக்கூடிய அந்த சென்ஸ் வந்துருச்சுன்னு உங்களால் அறிவுபூர்வமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இத்தனை ஆராய்ச்சி பண்ணவனுக்கு அந்த ஆராய்ச்சியில் ஜெயிச்சிட்டோமா இல்லையா என்பதை ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன டெக்னிக்கை வச்சு இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கான். அதை இது வரைக்கும் இவன் பார்த்ததே இல்லை. இவன் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறான்னா, ஒரு சிவப்பு கலர் போர்டு, ஒரு பச்சை கலர் போர்டு, இந்த மாதிரி சிவப்பு கலர் பச்சை கலர் கூட வரிசையாக மாற்றி மாற்றி அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எலியை நிப்பாட்டி அந்த எலியோட கண் விழியை அசைவை அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அசென்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பொருள் ஓடிக்கிட்டு இருக்கு, முழுக்க வெள்ளையா இருக்கு, இல்லை கருப்பா இருக்கு. ஒரு பெரிய ஸ்கிரீன் நம்ம முன்னாடி இருக்குன்னா நம்ம கண்ணோட கண் விழியில வந்து எந்த அசைவும் இருக்காது, பார்க்கவும் செய்யாது. அதாவது முன்னாடி ஒரே ஒரு கலரு, ஸ்கிரீன்ல எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஒரே ஒரு கலர் தான் இருக்க போகுது. அப்போ எதுக்காக நம்மளுடைய கண்விழி இந்த பக்கம் அந்த பக்கம் அசையணும், அசைய வேண்டிய பர்பஸே இருக்காது. இதே இது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன், தேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில்
இந்த மாதிரி கலரை வந்து மாற்றி மாற்றி சிவப்பு பச்சை அப்படின்னு மாற்றி மாற்றி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது கண் முன்னாடி ரோலராக ஓடுது. அப்போ அதை எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீல் சேர் ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அடுத்தடுத்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்கனால கருவிழி வந்து அதை ஃபாலோ பண்ணும். அதனால கருவிழி வந்து நகர ஆரம்பிக்கும். சிவப்பை பார்க்கும், பச்சையை பார்க்கும், சிவப்பை பார்க்கும், பச்சையை பார்க்கும், இப்படியே அந்த ஓட்டத்தை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது கண்களுடைய கருவிழி அசையும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு. அந்த கண்விழியில அசைவு இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். இதே மாதிரி அந்த எலிக்கும் இருந்ததுன்னா கலர் டிஃபரன்ஸை அதுங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதாமா அப்படின்னு கேட்க இவ்வளோ ஆடி போறா. இப்படியும் ஒரு டெஸ்ட் வச்சு சிம்பிளா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரோட்டீன் ஏதோ உள்ள செலுத்தினாங்க இல்லை மஸ்குலஸ்ங்கிற இடத்துல கண்ணில். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த எலிக்கு 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். அதை பார்த்து இவன் மிரண்டு போறாங்க. எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள், இவ்வளோ பெரிய மேட்டரை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இது நம்ம ஆராய்ச்சியில் வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி 10-20 படிகளை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்த ஆராய்ச்சியை வச்சு ஏதாவது உருப்படியான விஷயம் செய்ய முடியும். நீ நினைக்கிறது மாதிரி இதை கொண்டாட வேண்டிய சக்ஸஸ் பைட்லாம் வைக்க வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தன்னடக்கமாக பேசுகிறாப்புல. உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் பார்க்கறதுக்கு ஃபேக்ட் 6 அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் இருக்கணும். அது இருந்தால் தான் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுங்களுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹீரோவோட ஆராய்ச்சி என்ன, எலிகளுக்கு கலரை பார்க்கக்கூடிய திறனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவ கேட்குறாங்க, என்ன கேள்வினா, ஏன் ஏற்கனவே எலிகளுக்கு கண்ணு தெரியும், அதுங்களுக்கு ஏன் கலர் பார்க்கணும் அப்படின்னு கொடுக்குறீங்க? அதுக்கு பதிலாக கண்ணே தெரியாத ஒரு உயிரினத்திற்கு கண் பார்வையை கொடுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் இறங்கினா எப்படி இருக்கும்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லை? கண் பார்வையே தெரியாத ஒரு உயிரினத்திற்கு கண் பார்வையை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கேட்குறா. கிட்டத்தட்ட அவள் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் கடவுள் ஆகக்கூடாது? உயிர்களை உருவாக்குற, பாகங்களை உருவாக்குற இந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு கடவுள் தானே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு கண்ணை உருவாக்குங்க, கண் பார்வையை கொடுங்க, குருடர்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்க. அவள் அப்படி இப்படின்னு பேச அவன் அரளுவான் மிரளுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கான். அதே சமயம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மனித கண்கள் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு கண்ணிலையும் 12 பாகங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்போ நம்ம ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை தூண்டிவிட்டு கண்களில் மாற்றம் செஞ்சோம்னா ஏதாவது ஒரு பாகத்தில் மாற்றத்தை உருவாக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 11 பாகத்தில் அதில் எதுவும் மாற்றம் செய்யாத போது அது வேலை செய்யாமல் போகும். இல்லை 2 பாகத்தில் மாற்றம் செஞ்சுட்டு மீதியை மாற்றாம விட்டோம்னா அதுவும் வேலை செய்யாமல் போகும். இந்த மாதிரி வேறு விதமான சைடு எஃபெக்டும் இருக்கு. உலகத்தில் எவ்வளோ விதமான உயிரினங்கள் இருக்கு, அதில் எளிமையான உயிரினம் வேணும். இந்த மாதிரி 12 பாகங்களும் சேர்ந்து ஒரு கண்ணுக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக 12 பாகங்களும் இல்லாம சிம்பிளா கண்ணு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அதுல சக்சஸ் அடையும். விதவிதமா அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எப்படி ஊர்ல கொரோனா பரவும் போது அந்த கொரோனா பரவுனா முதல் பேஷண்ட் 0ன்னு சொல்லுவோம். அந்த பேஷண்ட் கிடைச்சானா அவங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும், அது எவ்வளவு பேருக்கு அந்த வியாதி பரவணிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியா சிம்பிளான கண்ணு இருக்கிற ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சா அதை வச்சு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே இவன் அறகுறையா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கான். எலிக்கே ஓரளவுக்கு கலர் பார்வையை அவனால் கொடுக்க முடிஞ்சது, கலர் பார்க்கக்கூடிய திறனை கொடுக்க முடிஞ்சிருக்கு. அப்போ குருடா இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு பார்வையை கொடுக்கலாம் இல்லையா, அப்படி ஒரு சிம்பிளான உயிரினத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் அந்த கேள்விக்கு நம்ம ஹீரோவே பதில வச்சிருக்காங்க. குருடா இருக்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கு அந்த கண்ணில் ஃபேட் 6 அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்காதான். அந்த ஃபேட் 6 அப்படிங்கிற அந்த ஜீன் இல்லை அப்படின்னா நம்ம தலைகீழா நின்னா கூட அந்த உயிரினத்திற்கு கண் பார்வையை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தேவை என்ன, குருடா இருக்கிற ஒரு உயிரினம் வேணும், அதே சமயம் அதனுடைய கண்ணில் இந்த ஃபேட் 6 அப்படிங்கிற ஜீனும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை எங்கே போய் தேடுறது அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன் எல்லா உயிரினத்தையும் செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். வாய்ப்பே இல்லைங்கிறான் இவன். ஏன் இல்லை அப்படின்னு அவ கேட்டால், உலகத்தில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கான். ஒவ்வொரு உயிரினத்தோட கண்ணையும் எடுத்து முதல்ல அது குருடான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஃபேட் 6 அப்படிங்கிற ஜீன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது 2 இருக்க மாதிரி இருந்தால் இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த உயிரினம் எலியை வச்சே ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறான். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சாலே இதெல்லாம் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு வரான். கூடவே அவனுடைய ஃப்ரெண்டும் தங்கியிருக்கான். இவனும் கண் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கான். அவங்கிட்ட நேற்று நம்மளால எடுத்த ஃபோட்டோவை காட்டுறான். பாரு, முகமுடி போட்டுக்கிட்டு இருந்தா கூட இந்த பொண்ணுடைய கண் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு அப்படின்னு அந்த கண்ணை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். கவிதை மொழியில் பேசுகிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு கடைக்கு போகிறான். என்னமோ வாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டால் $11 11 சென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறான். இதை இந்திய மதிப்பில் சொன்னால் ஒரு பேஜுக்கு சொன்னோன்னா 50 ரூபா 50 பைசா அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி $11 11 சென்ட் அப்படிங்கிறான். அப்படின்னு அந்த கடைக்காரருக்கு இவனும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. இவன் இப்போ இந்த கடையில் $11 பொருள் வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து வெளியில் வரான். இப்போ அவன் பில் வாங்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த பில்லை செக் பண்ணி பார்த்தா இவன் வாங்கின பொருளுடைய ரேட்டும் அந்த பில் டைமிங் 11 மணி 11 நிமிஷம் 11 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குங்க. அப்போ அவன் என்னடா ஏன் எல்லாம் 11 நடக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பஸ்ஸில் கூட 11 நம்பரில் எழுதியிருக்குங்க.
இங்கேயும் 11 அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ இந்த 11ல் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, இந்த 11 ஏதோ நம்மளை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு அந்த 11ன்னு போட்டுட்டு வந்த பஸ்ஸிலே ஏறிக்கிறான். விதி எந்த பக்கமோ இவனை இழுக்குது, அதை நோக்கி அவனும் போய்கிட்டு இருக்கான். நம்மளால நைட்டு ஃபுல்லாக என்ன புலம்பிக்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணோட மறக்க முடியல, அந்த பொண்ணோட பேரை கேட்டு இருந்திருக்கலாம், அட்ரஸை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், எதையும் கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் போய்கிட்டு இருக்கான். அந்த எண்ணம் மன ஓட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த 11 ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். பஸ் ஒரு இடத்துல நிற்கிது. ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் இருக்கும்ல, அதில் இவன் நம்மளால சரி 11வது ஸ்டாப்பிங்கில் இறங்குவானு 11வது ஸ்டாப்பிங்கில் இறங்குறான். இறங்கிட்டு பார்த்தா அங்கே ஒரு பெரிய போர்டு, நம்ம ஊரில் நிறையா பேனர் வைப்பாங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனரில் நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த கண் அப்படியே அச்சு அசலாக இருக்குங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக அந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவன் இங்கே பார்க்கணும்னு சொல்லி தான் அந்த 11 மேட்ரு இவனை இழுத்துட்டு இங்கே வந்துருக்குங்க. உடனே அந்த பிராண்டோட பேரை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த கண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த கண்ணுக்கு சொந்தமான அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை எப்படி இருந்தாலும் அந்த கண்ணுக்காக மாடலிங்காக போஸ்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா, அந்த மாடலிங் பொண்ணை அந்த கண்ணை வச்சே தேடி கண்டுபிடிக்கிறான். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாரான். இந்த பொண்ணு தான் இந்த கண்ணோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்துருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறான். அவளுடைய பேரு தெரிஞ்சிருச்சு, அவளுடைய பேரு சோஃபி. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவள் பேரை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருப்பாள். அதில் ஒரு ஃபோட்டோவில் அவள் ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோவையும் பார்ப்பான். அங்கே அட்ரஸையும் நோட் பண்ணிக்குவான். இந்த பக்கம் அந்த லேப் அசிஸ்டன்ட் ஒரு பெரிய லிஸ்ட்டை ஜன்னல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் உலகத்தில் இருக்க அனிமல்ஸ் லிஸ்டெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கலாம். இதில் குறிப்பாக கண் பார்வை இல்லாத உயிரினங்கள் இருக்குல்ல, அதனுடைய லிஸ்ட்டை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறா. உலகத்தில் இருக்க கண் பார்வை தெரியாத உயிரினங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 8 கோடிக்கு மேலே இருக்கான். அதே சமயம் அந்த FAT6 அப்படிங்கிற ஜீனு இந்த உயிரினங்களில் எத்தனை உயிரினங்கள்ல இருக்குது, அதாவது அந்த FAT12 இருந்தால் மட்டும்தான் கண் பார்வையை கொண்டு வர வைக்க முடியும். அதுக்கும் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க போலத்துக்கு. FAT12 இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் கண் பார்வை இல்லாத உயிரினங்களோட லிஸ்ட்டு, இன்னொரு பக்கம் அந்த FAT12 இருக்கக்கூடிய உயிரினங்களோட லிஸ்ட்டு. இந்த 2 லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த 2 லிஸ்ட்லையும் இருக்கக்கூடிய உயிரினத்தை கண்டுபிடிச்சா குருடா இருக்கிற உயிரினமும் அதுதான், அந்த பர்டிகுலர் FAT12 இருக்கக்கூடிய ஜீன் இருக்கக்கூடிய உயிரினமும் அதுதான். அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஒரு உயிரினம் கூட இவங்க தேடுறது மாதிரி இல்லையா. இந்த லிஸ்ட் எல்லாமே ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல மிஸ் ஆன உயிரினமா இருக்கலாம், அந்த லிஸ்ட்ல இல்லாத உயிரினமா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு இருக்க உயிரினங்களை தான் நான் இப்போ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் எவ்வளோமா எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 12 உயிரினத்தோட பேர் எழுதியிருக்கலாம். சரி இன்னும் எவ்வளோமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இந்த 2 லிஸ்ட்லையும் இல்லாத உயிரினங்கள் இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறா. இதெல்லாம் நீ ஜன்னலில் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜன்னலே பத்தாதுமா, அதனால போய் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருமா அப்படின்னு சொல்ல, அவள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த 12லேருந்து ஆரம்பிக்கிறேன்ல அது எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க போய் வேலையை பாரு அப்படின்னு வரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் இவன் இந்த பொண்ணை ஒரு காஃபி சாப்பிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ பார்த்தான்ல, அந்த காஃபி ஷாப்புக்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அவன் இன்னைக்கு வரல. அவள் அசிஸ்டன்ட் அந்த ரிசர்ச் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த பொண்ணோடைய நினைப்பிலே தான் இருக்கான். அவள் அநியாயத்துக்கு அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு உயிரினத்தோட பேர் எழுதி அந்த லிஸ்ட்டில் பெருசாக்கிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மேனுவலாகவும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்மளால என்ன சொல்கிறான், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 100 வயசு கிளவி ஆகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா போயா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் திட்டி வரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாடலிங் பொண்ணை அந்த ட்ரெயின்லேயே பார்த்துறாங்க. பார்த்ததுனால அவள் பக்கத்திலே போய் உட்காந்துடுறான். அந்த பொண்ணுக்கும் இவனை பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்கும். அதனால பெருசாக ஒன்றும் நோ சொல்ல மாட்டா, திட்ட மாட்டா. இவன் இறங்க வேண்டிய ஷாப்பிங் வந்ததுனால அவன் டப்புன்னு எந்திரிச்சு போய் கதவு பக்கத்தில் நிற்பா. இவனு பின்னாடியே போய் நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா அவனோட ஹெட்ஃபோனை எடுத்து இவளுக்கு மாட்டி விட்டு இவனுக்கு பிடிச்ச ஒரு அழகான பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. அந்த பாட்டை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது, சந்தோஷப்படுறான். ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் கதவு திறந்ததும் டப்புன்னு அவன் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ இவனோட ஹெட்ஃபோனு அவனுடைய காதில் மாட்டிருக்கு. ப்ளே பண்ணுற பிளேயரு இவன் கையில் இருக்கு. ஸோ அதனால இவனும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவள் திரும்பி பார்ப்பா. பக்கத்தில் நெருங்கி வருவா. போன தடவை பண்ண தப்பா இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவன் இந்த டைம் நெருங்கி வரான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, வளவல கொலன்னு. அப்போ தான் இவளுடைய கதையெல்லாம் சொல்கிறா. இவங்க அப்பா அம்மா 11 வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்களா. பாட்டி கூட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தி. கர்ம வினைகள், மறுஜன்மம் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்கான். சொர்க்கம், நரகம், தண்டனை எல்லாத்துலேயுமே இவளுக்கு நம்பிக்கை இருக்கான். அது எல்லாத்தையும் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம பையன் நம்ப மாட்டான். அப்போ நம்ம ஹீரோ அவள்கிட்ட கேட்குறான், சரி நேற்று என்னை பார்த்தோன்னே தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டி போனீங்களே, ஒருவேளை நான் கெட்டவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ பல ஜென்மமாக பழகுன மாதிரி ஒரு தொடர்பு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் உன்னை தனியாக அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒரு ஜென்மத்திலேயே நம்பிக்கை இல்லை, நீ என்னென்னா பல ஜென்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சயின்ஸை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றாவே வாழ ஆரம்பிச்சிடறாங்க. நல்லபடியாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரொம்பவும் பிடிச்ச வெள்ளை மயில் இருக்கான்.
அதை கொண்டு போய் இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதையும் நம்ம ஹீரோ பையன் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வெள்ளை மயில்களை இந்தியாவில் இருக்கவங்க ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க இறந்து போய் அவங்களுடைய ஆன்மா அடுத்த ஜென்மத்துக்கு போகாத பட்சத்தில் இந்த மாதிரி வெள்ளை மயிலா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான காரணங்கள்லாம் கிடையாது, அறிவியலில் இதுக்கு விளக்கம் இருக்குது. இந்த வெள்ளை மயிலோட ஸ்கின்னோடைய செல்லில் மெலனின் அப்படிங்கிற ஃபிக்மெண்ட் இல்லை. மெலனின் இருந்திருந்தா இந்நேரம் அது விதவிதமான கலரில் இருந்திருக்கும். சயின்ஸில் இதுக்கும் விளக்கம் இருக்குது, காரணம் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்படியே இவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. நம்மளால எப்போ பாரு சயின்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், அவள் அப்படியே ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாள். அப்போ அவள் என்ன கேட்குறா, நம்ம இங்கே படுத்துருக்கோம், நம்ம இந்த ரூமில் இருக்கோம், இந்த ரூமுக்கு இன்னொரு சைடு இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது, ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒத்துக்கிறேன், கதவுக்கு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு ரூம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அப்போது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்குது. இப்போ அந்த டோரை பார்த்தீங்கன்னா லைட்டாக திறந்துருக்கு, லைட்டாக வெளிச்சம் வருது. இதே மாதிரி தான் ஆன்மீகம். நாம இந்த பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம செத்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய இன்னொரு பக்கம் இருக்குது, அதுக்கும் ஒரு டோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா நம்ம வாழ்கிற இந்த சாதாரண வாழ்க்கை ஒரு பக்கம், அந்த டோருக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஒரு தெய்வீக வாழ்க்கையும் இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறந்தாதான் ஞானம் பிறக்கும், பக்தி பிறக்கும், புத்தி பிறக்கும் அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான், அந்த கதவை திறந்தீங்கன்னா நான் போட்டிருந்த துணி துவைக்காம எல்லாமே அந்த பக்கம் வாஷிங் மிஷின்ல கிடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு இடைஞ்சலா இருக்கும். அதனால இவன் என்ன பண்றான்னா, பேசாம நீ என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஓகே சரின்னு சொல்லிட்டு பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அது ஒரு சிலையோட ஃபோட்டோவா. அந்த கண்ணை உத்து பார்த்தா ஏதோ உயிரோட்டம் தெரியும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி காட்டுறா. உயிரோட்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஷாப்பில் யாருக்கு வேணாலும் கண்ணில் உயிரோட்டத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி பாடு ஜோராக போயிட்டு இருக்குங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுறாங்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. யார் ஒருத்தர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அவங்க போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணுமா. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது என்னையா புது கதையாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ ஆர்வத்தோட ப்ரப்போஸ் பண்ண கையோட கல்யாணம் பண்ண வந்தோம், எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாமல் இந்த 24 மணி நேரம் டிலே அப்படின்னு கேட்டால் அவங்க சிம்பிளாக சிஸ்டம் அப்படி தாங்க இருக்குது, நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் சொல்கிறதும் நான் இருந்தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. இன்றைக்கே கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அங்கே கொண்டு வந்த மோதிரத்தையே அவளுக்கு போட்டு விட்டு நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு போதுமா அப்படிங்கிறான். அவளுக்கு இப்போ சந்தோஷமாயிருது. ஆனால் எதுக்கு எடுத்தாலுமே குழந்தைத்தனமாக நடந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்நேரம் பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் இந்த பக்கத்தில் பேசுறது நம்ம அசிஸ்டன்ட் தான். ஒரு முக்கியமான மேட்டர் பாஸ். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த F2லும் இருக்கிற அந்த ஜீனும் இருக்கிற உயிரினத்தை தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்றா. நம்மளால செம்ம குஷி ஆயிடுறான். என்னமா சொல்ற? ஆமா ஆமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்றா. சீக்கிரம் வாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவனும் பயங்கர குஷி ஆயிடுறான். இந்த மாதிரி சூப்பர் ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நாம உடனே அங்க ஆராய்ச்சி நடக்கிற அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நம்ம கல்யாணம் நாள்ல இப்படி எல்லாம் போகணுமானுங்கிற மாதிரி கேட்கறா. அப்போ அவன் நீ வேணா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த உயிரினம் என்னன்னா மண்புழு. மண்புழுக்கு கண்ணு தெரியாது. அதே மாதிரி அந்த மண்புழுக்களுக்கு அந்த ஃபேட் 612ங்கிற அந்த ஜீனும் இருக்கான். இந்த மேட்டர் சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர குஷி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வருவான்னு பார்த்தா கூடவே ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கான். யாருன்னு கேட்க, இது என் பொண்டாட்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவ்வளவுதாங்க, அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி ஆயிடுறா. ஏன்னா இவன் நம்மளால கொஞ்சம் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கா, அதனால அவங்க சேட்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சேட்டை செஞ்சா அங்க இருக்க ஒரு கெமிக்கல் நம்ம ஹீரோவோட கண்ணிலே ஊத்திடுது. அந்த பொருள் கண்ணில் பட்டதுமே கண்ணு போச்சே கண்ணு போச்சே நம்ம ஹீரோ கதை. இப்போ ஒரு கெமிக்கல் கண்ணில் பட்டிருக்கு, இதுக்கு மருந்தா இன்னொரு கெமிக்கலை தான் ஊத்தணும். அது என்னன்னு தெரியாம இவ பதறா. ஒண்ணு இல்ல, என் போன் எடு, என் அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணு, அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அவளும் இங்க வந்து இன்னொரு கெமிக்கலை ஊத்தி கண்ணை ஓரளவுக்கு சரி பண்றாங்க. விரல அவ கண்ணு முன்னாடி நீட்டி, எத்தனை விரல நீட்டி இருக்கேன் அப்படின்னு கேட்டா 2 நீட்டி இருப்பா. இவன் 12ன்னு சொல்றான். ஓடுறானா, ஏன்னா கண்ணு தெரியுதான். கண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை நீ திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிடுறா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில நானே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. கீழே இருந்து மேல் ஃப்ளோருக்கு போகணும் இல்லையா, அதனால லிஃப்ட்ல தான் போறாங்க. அப்படியே ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. ஜாலியா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு லிஃப்ட் நின்று போச்சு. பவர் கட்டு போல லிஃப்ட் நின்று போச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறா. ஏதோ ஆக போகுது அப்படின்ட்டு தப்பா பேசிட்டு இருக்கா. ஏன் இப்படி பதறா? ஒன்னும் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்நேரம் பார்த்து லிஃப்ட் மேல இருந்து கைட்டா 2 ஸ்டெப் கீழே இறங்கி நிக்குங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட. ஹீரோ வேற வழி இல்லாம கண்ணில் ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு மேலே எட்டி பார்க்கறான். அதில் திறந்து விட்டு பார்த்தா ஃப்ளோருக்குள்ளே போகிறதுக்கு சின்னதாக ஒரு கேப் இருக்கும், வழி இருக்கும். இது வழியாக ஏறி போயிடலாம், நீ போமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு அவள் பயமா இருக்குன்னு சொல்கிறான். உடனே நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் முதல்ல மேலே ஏறிக்கிறான். அடுத்து இவளை கூப்பிட்றான். சீக்கிரம் வான்னு கூப்பிட அவள் பயந்துக்கிட்டு உள்ளே இருப்பான்.
அட வாமா அப்படின்னு கூப்பிட அவர் சரி கடைசியா சரி ஓகே அப்படின்ட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுவான். இடுப்புல இருந்து தலை வரைக்கும் வெளியில இருக்கும், இடுப்புல இருந்து கால் வரைக்கும் லிஃப்ட்டுக்குள்ள இருக்கும். பிடிச்சி மேலே இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். டப்புன்னு பார்த்தா பவர் ஆன் ஆயிருது, லிஃப்ட் கீழே போக ஆரம்பிக்குது. டப்புன்னு நம்மளால ஹீரோயினை பிடிச்சி மேலே இழுத்துருவான். லிஃப்ட் கீழே போகும், ஆனாலும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி மேலே இழுத்துறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிரிச்ச அந்த பொண்ணோட இதய துடிப்பு நின்று போயிருது. டப்புன்னு அவ கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான். இவனு என்னாச்சுன்னு அவளை குலுக்கி பார்ப்பான். அப்பதான் நோட் பண்றாங்க அவன் கை நிறைய ரத்தம். இப்பதான் கேமராவை அப்படியே கீழே காட்டுறாங்க, அவளோட இடுப்புக்கு கீழே காட்டுறாங்க. பார்த்தா இடுப்புக்கு கீழே அப்படியே லிஃப்ட்ல போயிருச்சு. மீதி இருக்கிறதான் இவன் கூட வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, கதறி அழுகுறாங்க. தான் பொண்டாட்டிய எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருந்தா இந்த லிஃப்ட்ல பறி கொடுத்துட்டான் பாவி. அந்த சோகத்திலேயே பயங்கரமா கதறாங்க. இந்த சோகத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் போதைக்கு அடிமையாகிறான். அவ செத்ததுக்கு அப்புறம் அவளை அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த சிலைக்கு முன்னாடி போதைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கு. பல மாதங்கள் அப்படியே உருண்டு ஓடிட்டு இருக்கும். தேவதாஸ் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்டு பார்க்கணும் முயற்சி பண்ணா கதவே திறக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த லேப் அசிஸ்டன்ட் தான் எங்க இருக்கீங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறா. எவ்வளவோ பேசி சமாளிக்கிறா. வரும்போது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்துருப்பா போலத்துக்கு. சைனாக்காரங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குச்சியை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஏதோ டிஷ் வாங்கிட்டு வந்திருக்கா. அவனும் அதை எடுத்து சாப்பிட முயற்சி பண்ணும்போது தான் அவன் கை ரெண்டும் அவ்வளோ நடுங்குங்க. ஏன்னா அவ்வளோ போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கான் போல, ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதனால அழுக ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இப்ப தேவை ஆறுதல் அப்படிதான்ங்கிறத அவ புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு இவனை கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் தாங்க இவன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அழுவான். அதுக்கப்புறம் டப்புன்னு அவளுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடான். இவளும் திரும்ப முத்தம் கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா அந்த சோகத்துல இருந்து வெளியில வரதுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு 7 வருடத்திற்கு பிறகு அப்படின்னு போட்டு இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, ஹீரோவுடைய லேப் அசிஸ்டன்ட் 2 பேரும் இந்த பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். தி கம்ப்ளீட் ஐ அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கானா, அதுல குருடான உயிரினங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும்னு இவன் கண்டுபிடிச்ச அந்த ரிசல்ட்டை பத்தி தாங்க எழுதியிருக்கான். இதனால அவன் என்ன சொல்ல வரானா, குருடர்களுக்கு பார்வையை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா, இதோ என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கடவுளுங்கிறது இல்ல. நான் எப்படி பார்வையை கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் மூக்கு கண்டுபிடிச்சிருப்பான், வாயை கண்டுபிடிச்சிருப்பான், சுவாசத்தை கண்டுபிடிச்சிருப்பான். இல்ல இயற்கையாவே ஏதோ ஒரு சூழல்ல இதெல்லாம் உருவாயிருக்கும். அதனால கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இன்டர்வியூ ஒரு பக்கம் நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த பக்கத்துல கை தட்டிட்டு நம்ம லேப் அசிஸ்டன்ட் அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அந்த பொண்ணோட வயிற்றை கட்டுறாங்க. நம்ம லேப் அசிஸ்டன்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க, நிற மாச கர்ப்பிணியா இருக்கா. நம்ம ஹீரோவே கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ கூட வாழ்ந்து இப்ப கடைசியா பிரெக்னெண்டாவே இருக்கா. அப்படியே இவங்க வாழ்க்கை ஜாலியா ஒன்னா போய் சாப்பிட, டான்ஸ் ஆட, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிறக்காத குழந்தைக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசவ வலி வந்துருது. ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. ஒரு அழகான குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அங்க கண்ணை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்குங்க. இது ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் தான். இது நீங்க விருப்பப்பட்டா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்க பையனோட ஸ்கேனை நாங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவோம். டேட்டா பேஸ்ல உங்க பையன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே ஏறிடும். நாளை முன்ன உங்க பையனே ஏதாவது ஒரு இடத்துல காணா போனா கூட பையனால பேச முடியாட்டி, இதுதான் எங்க அம்மா, இதுதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்ல முடியாட்டி, போலீஸ் கண்ணை மட்டும் ஸ்கேன் பண்ணா போதும். இந்த ஸ்கன்ல இருந்து பையனுடைய ஃபுல் டேட்டா பேஸ் வந்துடும். அப்பா அம்மா யாரு, எல்லா அட்ரஸுமே வந்துடும். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றான். அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இப்படின்னு எல்லாம் நஷ்டமா சொல்ல, இதெல்லாம் எனக்கும் தெரியுமா, நான் எழுதின ஒரு புக்கை பேஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு தான் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்தாச்சு. அவனோட டீடைல்ஸ் எல்லாம் டேட்டா பேஸ்ல ஏறிடுச்சு. அப்படி டேட்டா பேஸ்ல ஏறும்போது அந்த சின்ன பையனோட கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ரேகை ஏதோ ஒரு ப்ரொஃபைல் கூட மேட்ச் ஆயிருக்கான். யாருடைய ப்ரொஃபைல், பால் அப்படிங்கிற ஒரு வயசானவருடைய ப்ரொஃபைலோட மேட்ச் ஆயிருக்கான். அவருடைய கண்ரேகையும் இப்ப பிறந்த இந்த குழந்தையோட கண்ரேகையும் ஒத்து போயிருக்க மாதிரி இந்த சாஃப்ட்வேர் சொல்லுது. ஆனா அந்த நெசமா இல்ல, இந்த மாதிரி ஏதாவது தப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உலகத்துல கண்ரேகை ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நமக்கு சின்னதா எரர் வரலாம். அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்றா. பாத்தீங்களா இந்த தடவை எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட டீடைல் எல்லாத்தையுமே ஏற்றிடுறாங்க. அந்த பையனும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோனுங்க. அந்த ஃபோன் காலில் ஏதோ ஒரு டாக்டரமா பேசுறாங்க. அவங்க குழந்தை நல மருத்துவர் போலத்துக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையனோட கண்ரேகை டேட்டா பேஸ்ல இருந்தது, அதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது உங்க பையனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்க பையனை கூட்டிட்டு வாங்க, சின்ன சின்ன டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களும் செக்அப் தானே சரின்ட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பையனுக்கு முன்னாடி 2 போட்டோ வச்சுட்டு அந்த பையனோட கண் விழியோட அசைவு எந்த பக்கத்துல போகுது அப்படிங்கறத இந்த டாக்டர் அம்மா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டு பண்ணை இருக்க ஒரு போட்டோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு பில்டிங். இதை காட்டினா அந்த பையன் மாட்டு பண்ணைய பாக்குறாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் ஆல்ரெடி எடுக்க சொல்லிட்டாங்களாம். இப்ப கண் பார்வையை டெஸ்ட் பண்றதா ஏதோ சொல்லிட்டு இருக்கு. மாட்டு பண்ணைய அந்த பொடி பைய பார்த்திருக்கான். பாத்தீங்களா, அந்த மாட்டு பண்ணை மேல ஒரு மஞ்சள் கலரா ஓவரா அடிச்சிருக்க மாதிரி ஸ்கிரீன்ல வரும். அப்போ அவனுடைய பார்வை அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அடுத்து ஒரு பக்கத்துல சின்ன ஹோட்டல், இன்னொரு பக்கத்துல பெரிய ஹோட்டல். அதுல அந்த சின்ன ஹோட்டலையே அவன் பாக்குறான். அடுத்து ஒரு நிறைய முடி இருக்கிற ஒரு நாய், இன்னொரு இதுல முடி இல்லாத ஒரு நாய். அதுல அந்த முடி இல்லாத நாயை தான் இவன் பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். அடுத்து ஒரு கருப்பி, ஒரு வெள்ளச்சி. அதுல அந்த கருப்பியை தான் அவன் பாக்குறான். ஒரு வழியா அந்த கருப்பியை பார்த்து ரொம்பவும் அளவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அப்படியோ டெஸ்ட்டும் முடியுது. வீட்டுக்கும் வந்தாச்சு.
இவங்க இந்த டாக்டர் அம்மாவை நம்பவே இல்லைங்க. ஏதோ தப்பா இருக்கு, அந்த அம்மா நம்ம கிட்ட போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பத்தி நெட்ல செக் பண்ணி பார்த்தா அவங்க மறுபிறவி மறுஜென்மம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அம்மாவாம். எதுக்காக நம்ம பையனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட போய் சொல்லி ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கணும், சம்திங் ராங் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த படத்துல ஏதோ ஒரு மாட்டு பண்ண வந்ததுல, ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்த ஹோட்டல் வந்ததுல, அந்த ஹோட்டல் பேரு, அந்த ஹோட்டலோட ஸ்ட்ரீட் நேம் உட்பட எல்லாமே இருக்கு. அங்க போய் நீங்க ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்ப இவனும் அங்க போய் அந்த ஹோட்டல்லே விசாரிக்கிறாங்க. அங்க போய் பக்கத்துல ஏதாவது டூரிஸ்ட் மாதிரி சுத்தி பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்க பக்கத்துல ஒரு மாட்டு பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த மாட்டு பண்ணை எங்க இருக்கு, எந்த திசையில இருக்குன்னு சொல்லி கேட்கறான். அங்க போற வழியிலேயே ஒரு மாட்டு பண்ணை இருக்கும். அந்த மாட்டு பண்ணையில அதுல நம்ம ஹீரோவோட பையனுடைய கண்ரேகை பால் அப்படிங்கிற ஒருத்தருடைய கண்ரேகையோட மேட்ச் ஆனிச்சுல்ல, அந்த பால் தான் இந்த மாட்டு பண்ணையோட ஓனராங்க. அங்க இருக்க குட்டி பொண்ணு எங்க தாத்தா தான் அவரு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போக அங்க இவங்க இந்த டெஸ்ட்ல பார்த்தா ஒரு குட்டி நாயும் அதுவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டியை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த பாட்டியோட போட்டோவை பார்த்திருப்பாங்க, அந்த பாட்டியும் அங்கதான் இருக்கும். இந்த பாட்டியோட புருஷன் தான் அந்த பாலாம். நம்ம ஹீரோவோட பையனுடைய கண்ரேகையை செக் பண்ணும்போது 100% மேட்ச்னு சொல்லி வந்த அந்த பாலோடைய ஒய்ஃப் இவர் தானா. அவர் இறந்து போய் ஒரு 6-7 மாசம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றா. சரி அப்படிங்கிற இந்த மேட்டர்லாம் வந்து தான் பொண்டாடி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். சரி, அந்தம்மா உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் பண்ண பார்த்துச்சு, இப்போ ஓரளவு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றா. அந்தம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, மறுஜென்மத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த சின்ன பையன் இதுவரைக்கும் தான் வாழ்க்கையில பார்க்காத அந்த மாட்டு பண்ணையை பார்த்தான், அந்த நாய்க்குட்டியை பார்த்தான், அந்த ஹோட்டலை பார்த்தான், அந்த கிளவியை பார்த்து சிரித்தான், அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அந்த பால் செத்து போய் சில மாதங்களுக்கு அப்புறம் தான் இவனோட குழந்தை பிறந்திருக்கு. அந்த டேட்டா பத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒருவேளை அந்த பால் தான் மறுஜென்மமா நம்மளோட பையனா இருப்பாங்களோ அப்படிங்கிற ரிசர்ச் தான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்குங்க. இப்போ இவங்க 2 பேருமே சயின்டிஸ்ட். இவங்க போற இந்த ரூட்டு, இவங்க கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தா ஓரளவுக்கு கரெக்டா தான் தெரியுது. ஆனா இந்த ஒரே ஒரு ஜோடியை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இதே மாதிரி கண்ரேகை ஒத்து போறது மாதிரி இன்னும் ஒரு 2 பேர்த்த கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த டெஸ்ட்லயும் ஒரே மாதிரி நம்ம பையனுக்கு வந்த மாதிரியே டெஸ்ட் ரிசல்ட் ஒரே மாதிரியே வந்தா மறுஜென்மம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை நம்ம எடுக்கணும்னா கண்ரேகை ஒத்து போறது மாதிரி வேற ஒரு 2 பேர்த்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இங்கே தான் இருக்கான். இவங்க பேசுறதை வச்சுட்டு அந்த சாஃப்ட்வேரே என் கம்பெனி தான், நான் ஆக்சுவலா அந்த கம்பெனில ஃபவுண்டர், எனக்கு கூட அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண பர்மிஷன் இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்க கண்ரேகை ஒத்து போறது மாதிரி 2 பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தான் டேட்டா பேஸ் இருக்கு, சின்னதா ஒரு கோடிங் எழுதுறான். ஒரே மாதிரி கண்ரேகை ஒத்து போறது மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரொஃபைல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டேட்டா பேஸ்ல 2 பேர் வருதுங்க. ஒன்னு நம்ம ஹீரோவோடைய குழந்தையும் அந்த பால் அப்படிங்கிற பெரிய வரும். அவங்கள தான் இவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்கல்ல, அதனால இதே மாதிரி வேற ஏதாவது மேட்ச் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா வேற எதுவும் வரல. அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 100-200 பேரோட போட்டோ எடுத்திருக்கேன், அவங்களுடைய போட்டோவை உங்களுக்கு இன்புட்டா தரேன், அதுல இருக்கக்கூடிய கண்களை ஸ்கேன் பண்ணி நீங்க இன்புட்டா எடுத்து அதுல ஏதாவது மேட்ச் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். மொதல் நம்ம ஹீரோவுக்கு செக் பண்ணி பார்க்கறாங்க, எதுவும் கிடைக்கல. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய போட்டோவும் எடுத்திருப்பான், அதுக்கும் மேட்ச் கிடைக்கல. ஹீரோவுடைய மாமாவுடைய போட்டோ எடுத்திருப்பான், அதுக்கும் மேட்ச் கிடைக்கல. இவங்கிட்ட 100கணக்கான பேரோடைய போட்டோவும் அவங்களுடைய கண்ணுடைய போட்டோவும் ஒரு ஃபோல்டரா போட்டு தனியா வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே கொடுக்குறான். அது எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலும் அதுலயும் மேட்ச் இல்லை. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா, ஆமா உன்னுடைய பழைய காதலி செத்து போனால அவளுடைய போட்டோ வச்சிருக்கியா, அவளுடைய கண்ணை வச்சிருக்கில்ல, அதை கொஞ்சம் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அந்த கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு மேட்ச் இருக்குங்க. அந்த மேட்ச் எந்த டேட்ல கண்ணை ஸ்கேன் பண்ணாங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணாங்க, அந்த டீடைல் எல்லாமே வந்து அட்ரஸ் உட்பட எல்லாமே இருக்குங்க. அந்த ஒய்ஃபோடைய கண்ணையும் இப்போ இந்த டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆன கண்ணையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணானது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணுக்கு மேட்ச் ஆயிருக்காங்க. அதுவும் இந்த கண்ணை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்கேன் பண்ணியிருக்கதா ரிப்போர்ட்ல வருது. கேட்டு மிரண்டு போறாங்க. இது எப்படி சாத்தியம், 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவளுடைய கண்ரேகை எப்படி இந்தியாவில் ஒரு பொண்ணோடைய கண்ரேகையில மேட்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாம இவங்க 2 பேத்துக்கும் தூக்கமே வரலங்க. ஹீரோயின் என்ன சொல்றா, பேசாம நீங்க இந்தியாவுக்கு போங்க, அந்த மேட்ச் ஆகிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க, சும்மா போய் ஒரு வாரம் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்களேன், என்ன தப்பு இருக்கு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேண்டாம் வெறுப்பா சரி ஓகே அப்படின்ட்டு இந்தியாவுக்கு போறாங்க. ஸ்கேன் பண்ண அட்ரஸ் கிடைச்சது இல்லையா, அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கறான். அங்க போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே இல்லை. இந்தியாவில் ஆதார் கார்டுக்காக கைரேகை கண்ரேகை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி ஆதார் கார்டுக்காக ஸ்கேன் பண்ணது தான் அந்த சின்ன பொண்ணுடைய கண்ரேகை. அப்படி ஸ்கேன் பண்ண அந்த ஆதார் கார்டு டேட்டா பேஸ் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ்லேயே போய் சேவ் ஆயிருக்குங்க. அப்படிங்கிற இந்த மேட்டர்லாம் அவன் இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. வெறும் கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் இவனால செய்ய முடியாது, பேரு கூட தெரியாது. இந்தியாவில் இவன் தேடி வந்திருக்க அந்த சின்ன பொண்ணு, அந்த கைரேகை கண்ரேகை ஒத்து போற அந்த சின்ன பொண்ணு, பேர் தெரியாது, ஆனா வயசு தெரியாது, ஆனா மேட்சிங் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அப்ப இதை போய் யார்டா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு அங்க இருக்க அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவா இருப்பா போல.
குழந்தைங்க கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த பொண்ணோடைய கண்ணை காட்டி இந்த பொண்ணோடைய பேர் தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியும்னு சொல்றான். அப்புறம் அவன் ரெக்வஸ்டா கேட்க இந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவ எனக்கு இந்த பொண்ணை தெரியுமே, இந்த பொண்ணோட கண் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்றா. இவள 2 மாசத்துக்கு முன்னாடி நான் அநாத ஆசிரமத்துல பாத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்றா. அவங்க பாட்டியம்மா கூட இங்க வந்தாங்க, நான் கூட சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படிங்கறத சொல்றா. இவன் அந்த பொண்ணை நான் பார்க்கணும், அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க திடீர்னு ஒருத்தன் வந்து இங்க இப்படி விசாரிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குமா இல்லையா, அதனால அவங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு மார்க்கெட் பக்கம் வந்துருங்க, அங்க உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இவனும் அடுத்த நாள் அந்த மார்க்கெட்டுக்கு வந்துருவாங்க. மார்க்கெட்ல நிறைய சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட கேமரா இருக்கிறத பார்த்துட்டு என்ன போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க சரி இவனும் ஓகேன்ட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டோ எடுப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு அப்படியே அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு வர வேண்டாம்னு நினைச்சேன், கடைசி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்கிற, எப்படி என்னால கொடுக்க முடியும், சரி ஓகே சந்தேகப்பட்டீங்கல்ல, இப்போ எப்படி தைரியத்தோட வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க உன் பேரை போட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பீங்க போல, பெரிய ஆள் போல, அதனாலதான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றான். 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த கிழவி இங்கதான் லோக்கல்ல ஏதோ ஒரு ஏரியால தங்கியிருந்தா போல. அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிச்சு பார்த்தா அந்த கிழவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போச்சான். இவங்க தேடி வந்த அந்த குழந்தை அனாதை குழந்தை ஆயிருச்சான். ஏதாவது தெருவில் அங்கங்கே தெரியும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் சோகமாகிறாங்க. அந்த மேட்டர் சொல்ல பொண்டாடி ரொம்பவே வருத்தப்படுறா. இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது காலையில ஒரு போட்டோ எடுத்தால அந்த போட்டோவை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண அந்த போட்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அந்த பொண்ணை தேடி பாருங்க தப்பு இல்லை அப்படின்னு என்கரேஜ் பண்றா. இவனும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பார்ப்பாங்க. அப்படி அவன் அந்த போட்டோவை பார்க்கும்போது தான் இன்னொரு மேட்டர் நோட் பண்றாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒரு பில் போர்டு இருக்கும். அந்த பில் போர்டுல அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ, யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவன் என்ன யோசிக்கிறான், இப்போ ஒரு சூப்பரான ஐடியாவை யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய விளம்பரத்தை மாட்டுறாங்க. இந்த கண்ணுக்கு சொந்தக்காரியா இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நல்ல சன்மானம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும், பண கொடுப்பேன் எல்லாம் போட்டிருக்கான். அவனுடைய நம்பரையும் கொடுத்துருக்காங்க. வரிசையா கால் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என் பொண்ணோட கண்ணு ஏன் கண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் சொந்தக்கார பொண்ணு கண்ணு தான் இது, என் மாமி பொண்ணு கண்ணு தான் இது, என் சித்தப்பா பொண்ணு கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் நேர்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பொண்ணுடைய வயசு என்னன்னு கேட்டா போதும். அப்போ ஒருத்தன் 20ன்னு சொல்றான், ஒருத்தன் 30ன்னு சொல்றான். அந்த மாதிரி சொல்லும்போது இல்ல நான் தேடுற பொண்ணோட வயசு வேற அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்படி ரொம்ப ஈஸியா எல்லாருடைய வயசு என்னங்கிறத கேட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரொஃபைல் கூட உருப்படியா கிடைக்கல, சோகமா இருக்கான். அந்த சோகத்தை இந்தியாவில பார்த்தா அந்த பொண்ணு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, மறுஜென்மத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மேட்டரை அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவ ஏன் உங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை மறுஜென்மத்து மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவ கேட்க அப்ப அவன் ஒரு மேட்டர் சொல்றாங்க. இவன் சொல்றது ரீசனபிளா இருக்கும். என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க அதை சரின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இல்ல அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தப்பை சரி பண்றதுக்கு மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சரி அப்படிங்கறத சொல்லுவாங்க. சில இடத்துல 100% தப்பா இருக்கலாம், சில இடத்துல 50% தப்பா இருக்கலாம். இந்த மாதிரி தப்பா இருக்கிறதுல 50% தப்பா இருந்தது அப்படின்னா மீதி 50% அடுத்து வரவங்க சரி பண்ணுவாங்க. இங்க இருக்க எல்லா சயின்டிஸ்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத இவங்களால ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியும், டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். தப்பா இருந்தா அதை அப்டேட் பண்ணிடுறாங்க, கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்றாங்க. அடுத்து வர ஜெனரேஷனும் 0ல இருந்து ஆரம்பிக்காம இவங்க எதை கண்டுபிடிச்சு வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த லெவல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சுட்டே வராங்க. அப்படி கண்டுபிடிச்சு வந்ததுனாலதான் இப்ப நம்ம சயின்ஸ்ல எங்கேயோ போய் நிக்கிறோம், எவ்வளவோ பெரிய வளர்ச்சியில போய் நிக்கிறோம். சயின்ஸ் துறை, இந்த விஞ்ஞான துறையில உலகமே படுவேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஆனா இதே வேகத்தை ஆன்மீக துறையில பார்க்க முடியாது, அப்படியே இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் மோசமாகிட்டு இருக்கு. காரணம் என்ன, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம், யூஸ்ல இருக்கு, யூஸ்ல இல்ல. அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாமே ஹோலி பேர்ட்ஸ். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் 100% சத்தியம். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சந்தேகப்பட்டாலே நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். அப்படி இப்படின்னு சொல்லி அதை புனித நூலா மாத்திட்டாங்க. அந்த நூல்ல இருக்க வார்த்தைகளவே யாராவது சந்தேகப்பட்டா தண்டனை கிடைக்கும். கண்மூடித்தனமா அந்த புத்தகங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆன்மீகத்துறை இப்படி வளர்ச்சி அடையாம அகல பாதாத்துல கிடக்கு. அதுல முன்னேற்றமே வரல. ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி, எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் எப்பவுமே மனுஷன் தான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பொண்ணு சரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஜலால் லாமா, புத்த பிட்சுகளுடைய தலைவர், அவர்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வினா, அறிவியல்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில உங்களுடைய மத நம்பிக்கை எல்லாம் பொய்ன்னு ஆராய்ச்சியோட முடிவு வந்தா அந்த ஆராய்ச்சி முடிவை நீங்க ஏத்துக்குவீங்களா, அந்த நிறுவனத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தலாயிலாமா என்ன சொன்னார்னா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆராய்ச்சியில மத நம்பிக்கை எல்லாம் பொய்னுங்கிற மாதிரி வந்தா அதே மாதிரி இன்னும் சில பேரை நான் ஆராய்ச்சி பண்ண சொல்லுவேன், இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களையும் ஆராய்ச்சி பண்ண சொல்லுவேன். அதுல நிறைய பேர் அந்த ஆராய்ச்சி உண்மைன்னு அந்த நிறுவனம் உண்மைன்னு சொன்னாங்கன்னா நான் அதை ஏத்துக்குவேன், அது உண்மைனா என்னுடைய ஆன்மீக நம்பிக்கையை நான் கைவிடுறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாராம். இதை கேட்டதுமே ஆஹா ரொம்ப அருமையான பதில், எதிர்த்து இன்னொரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு
பதில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் அதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி நான் உன்கிட்ட கேட்கிறேன். உனக்கு சயின்ஸ் மேலதான் நம்பிக்கை உண்டு, ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்ல. ஆனா ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியோ ஏதாவது ஒரு நிகழ்வோ ஆன்மீக உண்மைன்னு நிரூபிச்சு காட்டிட்டா ஆன்மீகத்தை நீ ஏத்துக்குவியா, கடவுளை ஏத்துக்குவியா, மறுஜென்மத்தை ஏத்துக்குவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அருமையான கேள்வி. ஆனா இதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லல. அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் மார்க்கெட் பக்கத்துல திரியும் போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அதே மாதிரி தாங்க நிறைய பேர் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கண்ணு என்னோடது, என் சொந்தக்காரங்களோடது அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. அதே சமயம் தெருவில் இருக்க ஒரு சின்ன பொண்ணு அந்த விளம்பர பலகையில இருக்க அந்த கண்ணையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரா அந்த பொண்ணுன்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி இந்த சின்ன பொண்ணு தான். உத்து பார்த்து மிரண்டு போறாங்க. போய் அந்த கண்ணு உன்னோட தானமா, உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்க சலோமினால் அப்படின்னுங்கிறா. இதே பேரை தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதாவது இந்தியாவில் ஹெல்ப் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இதுதாங்க. இவன் பேர் அயன்னு, இவன் ஒரு டாக்டர்னு அறிமுகப்படுத்திக்கிறான். சாப்பிட்டியாமான்னு கேட்க சாப்பிடலன்னு சொல்ல சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாருங்க. போற வழியிலே அவளுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி அவளை கண்டுபிடிச்சிட்டேன், என் ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. இவனும் அந்த பொண்ணை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணோடைய கண்ணு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். நல்லா க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்து தன்னுடைய முதல் பொண்டாட்டியோட கண்ணையும் இந்த கண்ணையும் மேட்ச் பண்ணி பார்க்கறான். மேட்ச் பண்ணி பார்த்தா 100% மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த மேட்டரை தன்னோட 2வது பொண்டாட்டிகிட்ட சொல்ல அவளும் சந்தோஷப்படுறான். அடுத்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கன்னா இந்த டெஸ்ட்டை நடத்துறது நம்ம ஹீரோ. அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக சொன்னால் ஒரு மதிப்பெண், கரெக்டாக சொல்லலையா மதிப்பெண் இல்லை. இந்த மாதிரி போட்டு ஒரு 30 கேள்விகளை கேட்குறாங்க. முதல்ல சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் காமிச்சு இதில் எதை பிடிக்கும்னு கேட்டால் மென்டோஸ் பிடிக்கும்னு சொல்லி காட்டுவா. அந்த பொண்டாட்டியும் இந்த மென்டோஸ் தான் பிடிக்குமா, 1 மார்க் போட்டுக்கமா அப்படின்னு சொல்ல அந்த பக்கத்தில் பொண்டாட்டி மார்க் போட்டுக்கிறா. அடுத்து 2வது டெஸ்ட் ஒரு 3 உயிரினத்தை காமிச்சு இதில் உனக்கு பிடிச்சதை காமிமான்னு சொல்ல அதில் வெள்ளை மயில் இருக்கு இல்லையா, அதை அவள் கரெக்டாக காட்டுறா. அதுவும் கரெக்ட், மார்க் போட்டுட்டாச்சு. அடுத்து 3 சிலைகளை காமிச்சு இதுல உனக்கு பிடிச்ச சிலை எதுன்னு கேட்டா கரெக்டா அந்த பொண்டாட்டிக்கு பிடிச்ச கண்ணுல உயிரோட்டம் இருக்க அந்த சிலையை இவளும் காட்டுறான். இவன் இதெல்லாம் பார்த்து லைட்டா மிரளுவான், மார்க் போட்டுட்டே இருப்பான். அடுத்து பூக்களை காமிச்சு இந்த பூக்கள்ல எது பிடிக்கும்னு கேட்டா ரோஜாவை இவ காமிப்பா. ஆனா இது பொண்டாட்டிக்கு பிடிக்காது, இது தப்புன்னு சொல்லிடுறாங்க, மார்க்கை குறைச்சாங்க. அடுத்த டெஸ்ட் தப்பு, அடுத்த டெஸ்ட் கரெக்ட், அடுத்த டெஸ்ட் கரெக்ட், அடுத்த டெஸ்ட் கரெக்ட், அடுத்த டெஸ்ட் தப்பு. கரெக்ட் தப்புன்னு இப்படி வித்தியாசமா வரும். பாதி கரெக்டா சொல்றா, பாதி தப்பா சொல்றா. அதுல கடைசி கேள்விக்கு முந்தின கேள்வியா வரிசையா ஒரு பொண்ணுங்களோட போட்டோவை காமிச்சு இதுல உனக்கு பிடிச்சத காமி அப்படின்னு சொல்ல அந்த போட்டோஸ்ல ஆப்ஷன் ஏபிசியில ஆப்ஷன் சியா இருக்கிறது அந்த பொண்டாட்டியோட போட்டோ தாங்க. இவளும் கரெக்டா அந்த பொண்டாட்டியோட போட்டோவை கை காட்டுறா. இப்போ இதுவரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து பெர்சன்டேஜ் போட்டா 44% தான் வந்திருக்கான். அதாவது பேச்சுக்கு ஒரு 100 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அதுல 44 கேள்விக்கு தான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கான். இவங்க 100% ரிசல்ட் வரும், 90% மேல ரிசல்ட் வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம ஹீரோவோடைய பொண்டாட்டியோட மோஸ்ட் லைக் விஷயங்கள்லாம், பொண்டாட்டிக்கு பிடிச்சது எல்லாமே இந்த சின்ன பொண்ணுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பொண்டாட்டியோட மறுபிறவி தான் இந்த சின்ன பொண்ணு அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருக்கும். ஆனா 100க்கு 44 கேள்விகளுக்கு தான் இவ சரியான பதில் சொல்லியிருக்கா. அப்போ இது எல்லாம் போய் நாமளும் ஏதோ மறுஜென்மம் இருக்கு அதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம எல்லாம் சயின்டிஸ்ட், ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டு அதுதான் ரிசல்ட்டா கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்ப கிடைச்ச ரிசல்ட் என்ன, இதெல்லாம் போய் மறுஜென்மெல்லாம் ஒண்ணு இல்ல, மறுபிறவி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்டரை அப்படியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன சார் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம கீழே வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இவங்க நிறைய ஃப்ளோர் தள்ளி மேல இருக்காங்க. பழக்க தோஷத்துல இவனும் லிப்ட்ல போலான்னு சொல்லிட்டு லிப்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு லைட்டா பயப்பட ஆரம்பிப்பா. லிப்டோட கதவு திறந்ததுமே அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு வேணா வேணா வேணான்னு ஹிந்தியில என்னத்தையோ சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருப்பாங்க. இப்பதாங்க அவனுக்கு புரியுது இவ்வளவு டெஸ்ட் லொட்டு லொஸ்குன்னு எடுத்துட்டு கடைசியில அத்தனை டெஸ்ட்டுமே தவிடுபடி ஆயிடுது இந்த ஒரு சீன்ல. ஏன்னா அந்த பொண்டாட்டி லிப்ட்ல உடம்பு பாதியா பிஞ்சு போய் செத்து போனான். அது முன் ஜென்மத்துல நடந்த கதை. ஆனா இது அடுத்த ஜென்மமா இருந்தா கூட தான் செத்து போனா அந்த லிப்டை பார்த்து இவ பயந்து கதறி அழுகவே செய்யறாங்க. அவ்வளவுதாங்க, எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் இவன், ஒரு செகண்ட்ல அப்படியே ஆடி போறாங்க. இந்த பொண்ணு தான் பொண்டாட்டியோட மறுபிறவி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி இவனே கதறி அழுகுறாங்க. அந்த ஜலாயலாமா கதைக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா பாத்தீங்களா, ஒருவேளை ஏதோ ஒரு நிகழ்வு ஆன்மீகம் உண்மை, மறுஜென்ம உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஆன்மீகத்தை ஏத்துக்குவியா அப்படின்னு அவ கேள்வி கேட்டாங்க. அப்போ அவன் பதில் சொல்லல. இப்போ அந்த பொண்ணை அவன் தோல்ல தூக்கிட்டு போறதுலேயே தெரிஞ்சுது இவன் இந்த பொண்ணை தன்னோட பொண்டாட்டியோட மறுஜென்மம் அப்படிங்கிறத 100% நம்புறான் அப்படிங்கிறதையும் மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குங்கிறதையும் நம்புறானுங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்படியே அந்த குழந்தைய ஆறுதலா கூட்டிட்டு போறது மாதிரி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அந்த பொண்ணை தத்தெடுத்து அவனே வளர்க்குறான். அடுத்து இவங்களுடைய ஆராய்ச்சி கொஞ்சம் ஆன்மீகத்தின் பக்கமும் மறுஜென்மத்தின் பக்கமும் போகும். அதன் மூலமா ஏதாவது ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஆன்மீக முடிவுகளை இந்த உலகத்துக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி முடிச்சிருக்காங்க.